السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் விரும்பும் ஒன்று நமது வீடுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்பது. செல்வமும் ஐஸ்வர்யமும் உண்டாக வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் இணக்கமும் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் அல்லாஹ்வின் பரக்கத், அதாவது அருள் பொழிய வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களில் சிறிய சிறிய விஷயங்களில் கவனக்குறைவாக இருப்பதால் நமது வீடுகளிலிருந்து அமைதி தவறிப்போய் விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் நமது வீடுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் செல்வமும் ஐஸ்வர்யமும் தானாக வந்து சேர உதவும் நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களைப் பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம். முதலாவதாக, நமது வீடுகளில் காற்றோட்டமும் வெளிச்சமும் இருப்பதை உறுதி செய்தல். பலர் வீடுகளை எப்போதுமே மூடி வைத்திருப்பார்கள். ஏசி பயன்படுத்துபவர்களாக இருந்தாலும் கூட பகல் நேரத்தில், குறிப்பாக காலை நேரத்தில் வீட்டின் ஜன்னல்களை திறந்து வைக்க சிரத்திக்க வேண்டும். சுத்தமான காற்று வீட்டிற்குள் வர வேண்டும். சூரியனின் ஒளி வீட்டிற்குள் எத்த வேண்டும். இது வீட்டின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். கிருமிகளை அழிக்க சூரிய ஒளிக்கு சக்தி உண்டு. அதுபோல சுத்தமான காற்று வீட்டின் உட்புறச் சூழலை சுத்திகரிக்கிறது. எப்போதுமே இருண்ட காற்று புகாத வீடுகள் மனதளவிலும் உடலளவிலும் நம்மை சோர்வடையச் செய்யும். ரஹ்மத்தின் இறையருளின் மலக்குகள் பிரவேசிக்கும் சூழலாக நமது வீடுகள் இருக்க வேண்டும். அதற்கு சுத்தமும் வெளிச்சமும் அவசியம். இரண்டாவது விஷயம், நமது வீட்டை கடனில்லாததாக வைத்திருக்க பரமாவதி முயற்சி செய்வது. இன்று சமூகத்தில் காணப்படும் ஒரு பெரிய போக்கு, போட்டி மனப்பான்மையுடன் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக நமக்கு தாங்கக்கூடியதை விட பெரிய வீடுகளை கட்டுவது. அதற்காக பெரிய நிதிச் சுமையையும் கடனையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு மனிதனின் அமைதியை முழுமையாக கெடுக்க கடன் சுமைக்கு முடியும். எப்போதுமே வட்டியைப் பற்றியும் திரும்பச் செலுத்துவதைப் பற்றியும் சிந்தித்து கவலைப்படும் ஒரு குடும்பத் தலைவனால் எப்படி அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்? அந்த வீட்டின் ஐஸ்வர்யம் அங்கே இழக்கப்படுகிறது. நமக்கு தேவையான, நமது தகுதிக்கு ஏற்ற ஒரு வீட்டை கட்டுங்கள். கடன் சுமை இல்லாத வீடுகளில்தான் உண்மையான அமைதி நிலை பெறுகிறது. இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைவது, அதாவது கனாஅத் என்பதே ஐஸ்வர்யத்தின் அடிப்படை. மூன்றாவதாக, வீட்டை சுத்தம் செய்யும் விஷயத்தில் அனைவரும் ஒன்றாக பங்கெடுப்பது. வீட்டின் சுத்தம் ஈமானின் ஒரு பகுதியாகும். பல வீடுகளில் வீட்டை சுத்தம் செய்வது பெண்களின் மட்டும் பொறுப்பாக காணப்படுகிறது. இது சரியான ஒரு முறை அல்ல. அந்த வீட்டில் வசிக்கும் அனைவருக்கும் அதன் சுத்தத்தில் பொறுப்பு உண்டு. ஆண்கள், பெண்கள், விஷயங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கிய பெரிய பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தே வீட்டின் சுத்தப்படுத்தும் பணிகளை செய்ய வேண்டும். விடுமுறை நாட்களில் ஒரு பொதுவான நேரத்தை கண்டறிந்து அனைவரும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்யும்போது அது வேலையின் சுமையை குறைப்பதோடு பரஸ்பர அன்பையும் ஒத்துழைப்பையும் அதிகரிக்கும். நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டு வேலைகளில் உதவி செய்வார்கள் என்பது நமக்கு பெரிய முன்மாதிரியாகும். நான்காவது விஷயம், முடிந்தால் வணக்க வழிபாடுகளுக்காக வீட்டில் ஒரு தனி அறையை அல்லது ஒரு தனி இடத்தை கண்டறிவது. ஒரு பெரிய அறைதான் வேண்டும் என்பதில்லை. தொழுவதற்கும் திர்குர்ஆன் ஓதுவதற்கும் திக்ருகள் சொல்வதற்கும் மாத்திரமாக ஒரு சிறிய இடம். அந்த இடத்தில் உலக விஷயங்கள் எதையும் கொண்டு வந்து வைக்கவோ தேவையற்ற பேச்சுகள் பேசவோ கூடாது. அப்படி ஒரு தனி இடம் இருக்கும்போது அங்கே நுழைந்தவுடனேயே நமது மனம் வணக்க வழிபாட்டின் பக்கம் திரும்ப அது உதவும். நமது தொழுகையிலும் குர்ஆன் ஓதுதலிலும் அதிக கவனமும் பக்தியும் குஷூ கிடைப்பதற்கு இது காரணமாகும். அந்த இடத்தை எப்போதுமே சுத்தமாக நறுமணம் பூசி பராமரிக்க வேண்டும். ஐந்தாவதாக, சுன்னத் தொழுகைகளை முடிந்தவரை வீட்டில் வைத்தே நிறைவேற்ற முயற்சிப்பது. ஆண்களை பொறுத்தவரை ஃபர்து என கடமையான தொழுகைகளை பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக நிறைவேற்றுவதுதான் மிகவும் சிறந்தது. ஆனால் ஃபர்துடன் தொடர்புடைய ரவாத்திப் சுன்னத் தொழுகைகள், உதாரணமாக லுஹருக்கு முன்னும் பின்னும் உள்ள சுன்னத்துகள், மஹ்ரிப் மற்றும் இஷாவிற்கு பிறகான சுன்னத்துகள், சுபலுக்கு முந்தைய சுன்னத் போன்றவற்றை வீட்டில் தொழுதுவிட்டு ஃபர்துக்காக பள்ளிவாசலுக்கு செல்வது வீட்டிற்கு பெரிய பரக்கத்தை தரும் விஷயமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சுன்னத் தொழுகைகளை பெரும்பாலும் வீட்டில்தான் நிறைவேற்றினார்கள். உங்கள் வீடுகளை கபிரிஸ்தான், அதாவது கல்லறைகளாக ஆக்காதீர்கள், அதாவது தொழுகை கொண்டு உங்கள் வீடுகளை ஒளிமயமாக்குங்கள் என்று அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் வீட்டில்தானே தொழுகிறார்கள்.
அவர்கள் ஃபர்து தொழுகைகளுக்கு புறமே லுஹா தொழுகை, தஹஜுத் தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, வித்ரு தொழுகை போன்ற சுன்னத் தொழுகைகளை அதிகப்படுத்த வேண்டும். தொழுகை அதிகரிக்கும் வீடுகளில் அல்லாஹுவின் ரஹமத்தும் அமைதியும் நிச்சயமாக உண்டாகும். 6வது விஷயம், வீட்டில் தினமும் திருக்குரானை ஓதுவது. இதை ஆண்களும் பெண்களும் பிழைகளும் ஒருபோல சிரத்திக்க வேண்டிய காரியமான. ஒரு நாள் ஓதிவிட்டு மறுநாள் விட்டுவிடும் முறை அல்ல, மாறாக தினசரி அதை ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். தினமும் குரானின் சிறிதளவாவது ஓதாமல் அந்த நாள் கடந்து போகக்கூடாது. சூரத்துல் பக்ரா ஓதப்படும் வீடுகளில் ஷைத்தான் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். குரான் ஓதப்படும் வீடுகள் வானத்திலுள்ள மலக்குகளுக்கு நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பதாக கூறப்பட்டுள்ளது. குரான் ஓதும் சப்தம் அந்த வீட்டில் ஒலிக்க வேண்டும். அது நமது இதயங்களுக்கு அமைதியை தரும், வீட்டிலிருந்து ஷைத்தானை விரட்டும், பரக்கத்தை கொண்டு வரும். 7வது விஷயம், உயிருள்ளவற்றின் படங்களை வீடுகளில் காட்சிப்படுத்துவதை தவிர்ப்பது. இது பலர் கவனக்குறைவாக இருக்கும் ஒரு விஷயம். மனிதர்கள் அல்லது விலங்குகளின் புகைப்படங்கள், படங்கள், உருவங்கள் போன்ற எதையும் வீட்டிற்குள் வைக்கக்கூடாது. நாம் அன்புடன் நமது குடும்ப புகைப்படங்கள், திருமண புகைப்படங்கள், ஏன் இறந்து போன பெற்றோர்கள் மற்றும் பலரின் படங்களை கூட சுவர்களில் மாட்டி வைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கற்றுத்தந்த விஷயம், உருவங்கள் அல்லது படங்கள் அல்லது நாய் இருக்கும் வீடுகளில் ரஹமத்தின் மலக்குகள் நுழையமாட்டார்கள் என்பது. அல்லாஹுவின் அருளை கொண்டு வரும் மலக்குகள் பிரவேசிக்காத ஒரு வீட்டில் பின்னே எப்படி அமைதியும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்? ஆல்பங்களில் சூக்ஷிக்குன்னதோ, மொபைலிலோ கணினியிலோ சூக்ஷிக்குன்னதோ அல்ல இவிடே உத்தேசிக்குன்னது. மாறாக சுவர்களிலும் மற்றும் காட்சிப்படுத்துவதைத்தான். இதை பூர்ணமாக தவிர்க்க நாம் சிரத்திக்க வேண்டும். 8வது விஷயம், புனித பொருட்களை எப்போதும் உயர்ந்த இடங்களில் மரியாதையுடன் வைப்பது. திருக்குர்ஆன், அல்லாஹ்வின் பெயர்கள் எழுதப்பட்டவை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர், மலக்குகளின் பெயர்கள் போன்றவை ஒருபோதும் தரையிலோ, மக்கள் மிதிக்க வாய்ப்புள்ள இடத்திலோ, குழந்தைகள் எடுத்து அலட்சியமாக கையாளும் விதத்திலோ வைக்கக்கூடாது. அவற்றுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். குர்ஆனை எப்போதுமே ஒரு ரஹலில், அதாவது குர்ஆன் ஸ்டாண்டில் அல்லது அலமாரியின் ஏற்றவும் உயர்ந்த தட்டில் சுத்தமான ஒரு துணியில் சுற்றியோ சூட்சிக்கலாம். இது அல்லாஹ்வின் கலாமுக்கு, அதாவது வார்த்தைக்கு நாம் கொடுக்கும் மரியாதையை காட்டுகிறது. இந்த மரியாதை நமது வீடுகளில் பரக்கத் நிலைத்திருக்க காரணமாகும். 9வது விஷயம், மகரிப் மற்றும் இஷாவிற்கு இடைப்பட்ட நேரத்தை பரமாவதி வணக்க வழிபாடுகளுக்காக பயன்படுத்துவது. இந்த நேரம் மிகவும் முக்கியமானவன்றாகும். பல நேரங்களில் நாம் இந்த நேரத்தை தான் டிவி பார்ப்பதற்கும் மொபைலில் நேரத்தை வீணடிக்கவும் தேவையற்ற பேச்சுக்களுக்காகவும் செலவழிக்கிறோம். மகரிப் தொழுகை முடிந்ததும் அந்த வீட்டிலுள்ள அனைவரும் உலக விஷயங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வை திக்ரு செய்யும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். பிள்ளைகள் மதரசாவில் படித்த பாடங்களை படிக்கவோ அல்லது ஓதவோ அமரலாம். பெரியவர்கள் திக்ருகள் சொல்வது, குர்ஆன் ஓதுவது அல்லது அவ்வாபின் போன்ற சுன்னத் தொழுகைகளை நிறைவேற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடலாம். இஷா தொழுகை வரை இந்த ஆன்மீக சூழலை நிலைநிறுத்த முடிந்தால் அது அந்த வீட்டின் ஒட்டுமொத்த அமைதிக்கு பெரிய முதல் கூட்டாக இருக்கும். 10வதும் மிக முக்கியமானதுமான விஷயம், சுபுஹ் தொழுகை, அதாவது ஃபஜ்ர் தொழுகையை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவது. சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாஅத்தாகவும் பெண்கள் வீட்டில் சரியான நேரத்திலும் தொழ வேண்டும். எவ்வளவு தாமதமாக உறங்கினாலும் உறக்கக்குறைவு ஏற்பட்டாலும் எந்த காரணத்திற்காகவும் சுபஹ் தொழுகையை கலா, அதாவது தவறவிட ஆக்கக்கூடாது. ஒரு நாளுக்கான முழு பரக்கத்தையும் அல்லாஹ் விநியோகிப்பது அதிகாலை நேரத்தில்தான். அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வீட்டிற்கு எப்படி ஐஸ்வர்யம் கடந்து வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உம்மத்திற்காக அதிகாலை நேரங்களில் பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்துள்ளார்கள். ஃபஜ்ர் தொழுகையை தவறவிடும் வீடுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒருபோதும் நிலை பெறாது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுபஹுக்கு எழும் ஒரு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நாள் முழுவதற்கும் புத்துணர்ச்சியும் பாதுகாப்பும் கிடைக்க அது காரணமாகும். அன்பானவர்களே, இந்த 10 விஷயங்களையும் நாம் சற்று கவனத்துடன் வாழ்வில் செயல்படுத்த தீர்மானித்தால் இன்ஷா அல்லாஹ் நமது வீடுகளில் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செழிப்பும் அமைதியும் நிச்சயமாக நிலைபெறும். அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.